வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம அவளை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிட்ற மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஈவினிங் நைட்டு டின்னருக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணும் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஃபியூ மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இது 2 நிமிஷம் போதும் இது. ஸோ இப்போ இது நான் எடுத்துருக்கிறது வந்து ரெட் அவல் எடுத்திருக்கேன். சிவப்பு அவல். சிவப்பு அவல்லே வந்து 2 விதமான அவலும் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அவல், இல்லைனா தட்டையாக இருக்கிற மாதிரி அவலும் இருக்குது. வெள்ளை அவலும் இருக்குது, சிவப்பு அவலும் இருக்குது. அதில் எது நமக்கு தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு ரெட் அவல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஊற வச்சு எடுத்துடலாம். நான் அவல் வந்து இந்த மாதிரி தான் ஊற வைப்பேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதில் நீங்கள் ஜலிச்சிங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஏதாவது இருந்தால் வந்துடும். இப்போ இதில் எதுவுமே வேஸ்ட்டே வரல பாருங்கள். ஸோ இப்படி ஜலிச்சிங்கன்னா அது வேஸ்ட் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம் அதுலேருந்து. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம் இதை. ஸோ இப்போ இதில் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஜல்லடையிலே நான் வந்து அவளை ஊற வைக்க போகிறேன். அதனால் அதை விட ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் முழுகினா போதும் அவள். இப்போ நம்ம எடுக்கணும்னா டக்குன்னு இப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு தட்டில் வச்சிங்கன்னா எல்லாமே ட்ரைன் ஆகிடும். ஸோ பொருள் துணியில் போட்டு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை வடிகட்டியில் போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இது எனக்கு சிம்பிள் மெத்தடாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தட் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் அவள் ஊற வைக்கிறதுல. ஸோ இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி இப்படியே அலசி இப்படியே வச்சு விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிக்க ரெடி ஆகிடலாம். ஒரு வானலியோ பேனோ எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது எண்ணெய் சூடானோன்னா கடுகு போட்டு தாளிச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது புரியும் போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு வேணுன்னா உளுத்தம்பருப்பு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பு மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு வதங்கிட்டே இருக்குது. கூடவே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். வாசனைக்காக 3 பச்சை மிளகாவை நல்லா கீத்தா போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாவும் வரமிளகாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்ந்து செய்யும் போது வாசனை நல்லா கொடுக்கும். அந்த எந்த பொருளுக்குமே நம்ம செஞ்சிங்கன்னா உப்புமாக்கும் சரி, எந்த ரெசிபியாக இருந்தாலும் பொரியலில் கூட நல்ல வாசனை கொடுக்கும். மிளகாலாம் வதங்கியாச்சு. இப்போ ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நம்ம உப்புமா கறிகிற மாதிரி நீட்டாக ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இது நல்லா இப்படி அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். ஸோ அதில் அந்த ஸ்டேஜே வந்து நமக்கு போதுமாக இருக்கும். நீங்கள் வாயில் போட்டு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக கடிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா, முரமுரண்டு இல்லாமல் சாஃப்டாக கடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதுக்காக தான் நான் சொன்னேன், நமக்கு ஈஸியாக இருக்கும். துணியில் போட்டோன்னா பாதி அதிலே ஒட்டிக்கும், நம்ம அதிலேருந்து எடுக்கணும் செய்யணும். இப்போ இதை இப்படி பண்ணிட்டிங்கன்னா நல்லா இப்படி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் அப்படியே உள்ளே போகிற அளவுக்கு நல்லா நம்ம எடுத்துட்டோன்னா திருப்பி எடுத்து ஒரு தட்டில் இப்படி வச்சு இப்படி ட்ரைன் ஆகட்டும். நமக்கு இங்கே உள்ள கேப் இருக்கிறதுனால அதுவாகவே ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடுங்க. இது நல்லா வதக்கி விடு. தண்ணி நல்லா கீழே வற்றட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம துருவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் ஏதாவது ஆட் பண்ணோன்னா, இப்போது நீங்கள் வேக வச்சும் அதை சேர்த்துக்கிறதா இருந்தால் வேக வச்சும் சேர்த்துக்கலாம். இல்லை கோஸு அந்த மாதிரி ஐட்டம்னா துருவியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேக வச்சு பொட்டேட்டோ கூட இருந்ததுன்னா சின்னதாக நல்லா நறுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் பீஸாக ஸ்மால் பீஸாக எடுத்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அழகாக ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் அது வசதியாக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் கேரட்டும் தேங்காவும் மட்டும்தான் இதில் ஆட் பண்ண போகிறேன்.
அது கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே நம்ம எடுத்து இந்த அவுள் எடுத்து ஆட் பண்ணிடலாம். இதில் நல்லா எடுக்கும் போதே நல்லா கொஞ்சம் பிழிஞ்ச மாதிரி எடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அதிலே வற்றிடும். ஸோ எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. உப்பு காரமும் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அடுப்பை இறக்க போகிறோம். அடுப்பை இறக்கிறதுக்கு முன்னால் தேங்காய் பூ நல்லா துருவிட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அவளுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா திருவிட்டு நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் வேர்க்கடலை போட்டு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். கேஷ்நட் வேணாலும் நம்ம கேஷ்நட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வேர்க்கடலையிலே தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கேஷ்நட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் தான் தாளிப்புக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பில் ஸோ நல்லா தேங்காய் பூ நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருக்க இதையும் மேலே வந்து தூவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.